வெல்கம் டு சோடா புட்டி. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு வெப் சீரிஸ், ஸ்பை த்ரில்லர் வெப் சீரிஸாக வந்திருக்கிற த டே ஆஃப் த ஜாக்கல். மொத்தமாக 10 எபிசோட் இருக்குது. அது இல்லாமல் இது தமிழ் டப்பிங்கில் வேற இருக்கு. இந்த ஸ்பை த்ரில்லர் சீரிஸ் எப்படி இருந்துச்சுன்றதை மொத்தமாக இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஆக்சுவலாக அந்த சீரிஸோட கதை என்னன்னா, இதில் ஹீரோ கிட்ட நீங்கள் ஒரு வேலையை கொடுத்துட்டீங்கன்னா அவர் கேட்குற அமௌண்ட்டுங்கிறது, அந்த வேலையை முடிக்க வாங்குற அமௌண்ட்டுங்கிறது சங்கர் பட பட்ஜெட் ரேஞ்சு ரொம்ப பெருசாக தான் இருக்கும். அவரை மீட் பண்ணணும்னு நினச்சா கூட நீங்கள் காசை தூக்கி கொட்டணும். ஆனால் வேலைலாம் சும்மா கன்னு மாதிரி இருக்கும். எஸ், கன்னை வச்சு தான் ஒரு டார்கெட்டை கொடுத்துட்டீங்கன்னா அந்த டார்கெட்டை பிசுரே இல்லாமல் அந்த வேலையை முடிச்சிருவாரு. அண்ட் இந்த சீரிஸை பொறுத்தவரை இதில் எவ்வளோ பேராக இருந்தாலும் 200 பேராக இருந்தாலும் அடிச்சு நோத்தி அவங்கள போய் காலி பண்ணுவாரு. அந்த சீன்லாம் இந்த சீரிஸ்ல கிடையவே கிடையாது. எல்லாரையும் அடிச்சு தூக்குற ஆளா அப்படிலாம் இல்ல. இவரை பார்த்தாலே ஃபர்ஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட் மாதிரி தான் இருப்பாரு. ஆனா கொடுத்த டார்கெட்டை பக்காவா பிளான் போட்டு தூக்குறதுல ஐயா கில்லி. இவர் ஒரு பக்கம் காசுக்கு வேலை செய்யற அசாசினா இருக்காரா, இந்த பக்கம் பியாங்கா அப்படிங்கிற டைரக்டிவ் இவர் எப்படி ரீச் பண்றாங்க, ஒரு ஷூட் அவுட் மூலமா அதுல கிடைச்ச லீடை வச்சு இவர்கிட்ட எப்படி நெருங்குறாங்க, அதுக்கப்புறம் என்னெல்லாம் ஆச்சு, இவர் அடுத்தடுத்த டார்கெட்டுக்கு போறாரு, இந்த பக்கம் இவங்களை நெருங்கிட்டு அவங்களும் வராங்க. ஸோ அதுக்கப்புறம் என்னெல்லாம் நடந்துச்சுங்கிறது தான் இந்த சீரிஸ். இதுல பிடிச்ச விஷயங்கள் எடுத்துக்கிட்டா ரொம்ப டீடைலா காட்டின விதம், ஒரு ஷூட் அவுட்டுக்கு பின்னாடி இவ்வளோ விஷயங்கள் நடக்குதாங்கிற மாதிரி காட்டினதெல்லாம் நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் இந்த சீரிஸ் முழுக்கவே ஒரு கிரவுண்டடாக தான் ட்ரீட் பண்ணிருப்பாங்க. அப்படியே ஓவரா அவர் அப்படியே பார்லிமெண்ட்டை அடிச்சு நொறுக்கிட்டு உள்ள போய் சுடுவாருங்க அப்படிங்கிற சீன்லாம் கிடையாது. கொடுத்த வேலை எப்படி நீட்டாக முடிகிறாருன்ற அந்த ரூட்டில் தான் இந்த சீரிஸ் போகும். இந்த அசாசினை பொறுத்த வரைக்கும் ஒருத்தரை நீங்கள் போடணும்னு சொல்லிட்டீங்கன்னா அவனை எப்படிலாம் போடலாம், எந்த வகையில் அவனை காலி பண்ணலான்ற மாதிரி அதுக்கு ஒரு ப்ரிப்பரேஷன் பண்ணுற விஷயங்கள், என்னென்ன வகையெல்லாம் நம்ம சின்னதாக கூட மாட்டிக்கூடாது, என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணுறாருங்கிற அந்த ரூட்டில் தான் இது போகுமே தவிர இது முழுக்க முழுக்க அப்படியே சேசிங்கு அந்த ரூட்டு கிடையாது. இது பிளானிங் மட்டுமே. இதில் கன்னு ரெடி பண்ணுற விதம், அதுக்கு பின்னாடி நடக்கிற ப்ராசஸ்ன்ற மாதிரி நிறைய டீட்டெயிலிங்காக ஒர்க் பண்ணிருப்பாங்க. நல்லா இருந்துச்சு. அந்த பியாங்கான்ற டைரக்டிவ் கேரக்டர் சொன்னேன், அவங்க இவனை எப்படி தேடி வராங்கிற மாதிரி அவங்க அப்படி நூல் பிடிச்ச மாதிரி ஒரு விஷயமா கண்டுபிடிச்சு வரதுன்னு அவங்க ஏரியா கூட ஒர்க் ஆச்சு. பிளஸ் ஃபேமிலியில அவங்களால டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாம தவிக்கிற அந்த மொமெண்ட்டுமே நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலா இல்ல ஹீரோ கேரக்டர் அலட்டிக்கவே மாட்டாருங்க. மனுஷன் ஒருத்தனை போட்டே தள்ளனா கூட மூஞ்சல் சிரிப்பே வராது. இந்த சுனில் நரேன் விக்கெட் எடுத்தாருன்னா அதுக்கு செலிப்ரேட்டே பண்ணாம அடுத்த ஓவர் போட போயிடுவார்ல, அதே மாதிரி தான் இவருமே ஆளையே போட்டு தள்ளி வேலையே முச்சா கூட மனுஷன் அப்படியே அமைதியாக தான் இருப்பாரு. எனக்கு இந்த ஹீரோ கேரக்டர் மேல அப்படியே கனெக்ட் ஆனது எப்பனா 3வது எபிசோட்ல தான். மனுஷன் முதல் 2 எபிசோட்ல கூட உம்முனுங்கிறாரு, அவர் பாட்டு வேலையை முடிக்கிறாரு, இதுல என்ன இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இந்த 3வது எபிசோட் முடிச்சு அந்த இடத்துல தான் ஆஹா இவன் ஒரு பெரிய ஆள் தான்ப்பா அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு மூமெண்ட்ல எனக்கு பிடிச்சது. அப்புறம் சில மூமெண்ட்ஸ்ல ஒரு பார்க்குற வரலாம், இது தூம் டு ரித்திக் ரோஷன் மாதிரி இல்லை, தூமா சாலே அந்த மியூசிக் மட்டும் தான்டா இல்லை அப்படிங்கிற மாதிரி சில மூமெண்ட்ஸ் எல்லாம் ஃபீல் ஆகும். அப்புறம் இல்லை ஹீரோட ஒய்ஃப் கேரக்டர், அதான் நான் கூட வழக்கம் போல சும்மா உப்புக்கு சப்பானிக்கு தான் வச்சிருப்பாங்கன்னு நினைச்சேன். ஆனால் ஒரு பெரிய வேலையை கொடுக்குற மாதிரி ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வழக்கம் போல் சும்மா நீங்கள் பாசம் கட்டுறதுக்கு மட்டும் இருந்தால் போறோன்னு மற்றதுக்கு எதுவும் வேணான்ற மாதிரியே அவங்கள ஒதுக்கி வச்சிட்டாங்க. இதில் ஹீரோ கேரக்டர் எப்படிப்பட்டவர், அவர் நல்லவரா கெட்டவரா, இதுக்காக இதெல்லாம் பண்ணுறாரு, ஏன் இப்படி பண்ணுறாரு, திடீர்னு நல்ல மனசோட விட்டுறான், திருதுப்புன்னு பார்த்தா யாராக இருந்தாலும் இறக்கம் இல்லாமல் கொள்றான்ற மாதிரி அவர் கேரக்டர் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணி கொண்டு போகிற விதம் நல்லா இருந்துச்சு. ஸோ இந்த சீரிஸ் முழுக்க ஒரு டார்கெட்டை இவர் எப்படி போட்டு தள்ளுறாரு, அதுக்கு கன்னை இவர் எப்படி ரெடி பண்ணுறாரு, ப்ளஸ் அந்த டார்கெட்டை காலி பண்ணுற வரைக்கும் இந்த மனுஷன் இவ்வளோ பொறுமையின் சிகரமாக இருக்காருங்கிற மாதிரி அந்த ரூட்லேயே தான் மொத்த சீரிஸுமே இருக்கும். அதனால அவருக்கு மட்டும் பொறுமை தான் பத்தாது, பாக்குற உங்களுக்கும் பொறுமை இருக்கணும். ரொம்ப ஸ்லோவா தான் இந்த சீரிஸ் போகும். ஐயோ மாட்டிக்கிட்டாரு, திடீர்னு ஹெலிகாப்டர்ல எஸ்கேப் ஆவார் பாரு, இப்ப வேற ஒரு ஹீரோ வந்து காப்பாற்றுவான் பாரு, ஹீரோயின் என்ட்ரி குத்து மாசா அடிப்பாங்க பாரு அப்படிங்கிற மொமெண்ட்லாம் எதிர்பார்த்தீங்கன்னா சத்தியமா இந்த சீரிஸ் உங்களுக்கு செட் ஆகாது. இந்த சீரிஸை பொறுத்த வரைக்கும் டெக்னிக்கல் சைடில் எந்த ஒரு குறையுமே சொல்ல முடியாது. ஏன்னா அப்படியே கிரவுண்டடா தான் சீரிஸே ட்ரீட் பண்ணிருக்காங்க. அதுக்கான விஷயங்கள்லாம் சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. சரி, இந்த சீரிஸ் யாருக்கு செட் ஆகுங்கிறத நான் தெளிவாக சொல்லிடுறேன்ப்பா. இந்த பரபரப்பு, துரிதுரிப்பு, திடீர்னு எதிர்பார்க்காத ட்விஸ்ட், ஆஹா சா இப்படி ஒரு விஷயத்தை எதிர்பார்க்கலங்க, ஸ்பை த்ரில்லர் மாட்டிக்கிட்டான் பாருப்பா, இப்போ எஸ்கேப் ஆகிட்டான் பாருப்பா, அந்த மூமெண்ட்லாம் எதிர்பார்த்தீங்கன்னா அப்படி ஒன்றுமே இருக்காது. இந்த எதிர்பார்க்காத சம்பவம் அதெல்லாம் எதுவுமே இருக்காது. எடுத்துக்கிட்ட வேலையை இருக்கிற லிமிட்குள்ளே மனுஷன் எந்த அளவுக்கு அந்த வேலையை கச்சிதமாக முடிக்கிறாரு, அதுக்கு நடுவில் எவ்வளோ விஷயங்கள்லாம் பண்ணுறாரு அப்படிங்கிற அந்த டீட்டெயிலிங் ஒர்க்கில் தான் இந்த சீரிஸே. ஸோ பயங்கர சேசிங்கு, மொத்தமாக பரபரப்பு, அந்த ஏரியாவை எதிர்பார்த்து இதுக்குள்ளே என்ட்ரு ஆகாதீங்க. மொத்த கவர்மெண்ட்டுமே தேடுற ஒரு ஆளுங்க, இவனை பிடிச்சிட்டிங்கன்னா அவ்வளோதாங்க அப்படிங்கிற பில்டப் சீனே இருக்காது இந்த சீரிஸில். ஆக்சுவலாக இந்த சீரிஸை நாவலை பேஸ் பண்ணி எடுத்துருக்காங்க. 1973 படமாகவும் வந்துருக்குது. அந்த படம் பார்த்துட்டு தான் சீரிஸாக பார்க்கணுமா அப்படிலாம் கிடையாது, அந்த படமாக எடுத்தாங்க. இதில் மொத்த சீரிஸாக டீட்டெயிலிங்காக ஏகப்பட்ட பேரில் சுற்றிக்கிட்டு இருக்கிற இந்த அசாசின் யார், அவனுக்கான நோக்கம் என்ன, ஏன் இப்படிலாம் கொள்றான் அப்படிங்கிற அந்த விஷயத்தை ரொம்ப டீட்டெயிலாக இந்த சீரிஸில் காமிச்சிருக்காங்க. எனக்கு இதில் ஒர்க் ஆகாத விஷயங்கள் எடுத்துக்கிட்டால் அந்த பியாங்கான்னு சொன்னல அந்த டிடெக்டிவ் கேரக்டர் நல்லா ஆரம்பிச்சு நல்லா கண்டுபிடிச்சலாம் போச்சு. கடைசியில் முடிச்ச விதம் எனக்கு சுத்தமாக பிடிக்கல. ஏங்க நல்லா ஆரம்பிச்ச ஒரு கேரக்டர் ஏங்க இப்படி சப்புன்னு முடிச்சு விட்டீங்கன்ற மாதிரி எனக்கு அந்த ஏரியா பிடிக்கல. அண்ட் ஹீரோ ஏன் இப்படிப்பட்ட அசாசின் ஆகிறாருங்கிற மாதிரி அந்த ஃப்ளாஷ்பேக் ஏரியாலாம் கூட பெருசாலாம் இல்லை. இந்த மனுஷன் அசால்ட்டாக அலட்டிக்காமலே இருக்கிறாரா, அதனால ஃப்ளாஷ்பேக்கும் பெரிய
பெரிய அளவில் இம்பாக்டை ஏற்படுத்தல. இது ஒரு மினி சீரிஸா 6லேருந்து 8 எபிசோடுகளை முடிச்சிருந்தீங்கன்னா பர்ஃபெக்டாக இருந்திருக்கும். ஏன்னா நீங்கள் டீடைலிங் விஷயங்களை தான் நீங்கள் டீல் பண்ணுறீங்க. நீங்கள் இந்த பரபரப்புங்கிற ஏரியா பக்கமே போலங்கிறதுனால அந்த டீடைலிங் விஷயத்தை ஒரு 6 எபிசோடு இல்லை மினி சீரிஸாக அதை விட்டுருந்தீங்கன்னா பக்காவாக இருந்திருக்கும். மற்றபடி ஒரு கிரவுண்டடாக ஒரு சீரிஸ் பார்க்குறோம்னு நினைக்கிறேன்ப்பா. அசாசினை க்ளோரிஃபை பண்ணி ஆஹா அவன் வந்தாலே மாசு நடந்தாலே தெரியும் அப்படிங்கிற அந்த மோடில் இல்லாமல் அவன் கொடுத்த வேலையை எப்படி முடிகிறான், அதுக்கான ப்ரிப்பரேஷன்லாம் என்ன பண்ணுறான், இந்த விஷயங்களை கொஞ்சம் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க நினச்சிங்கன்னா இந்த சீரிஸை ட்ரை பண்ணுங்க. அவங்களுக்கு இந்த சீரிஸ் செட் ஆகும். அண்ட் இதில் 18+ சமாச்சாரங்கள் இருக்குமானா ஸ்டார்டிங்லாம் பெருசாக இல்லை, கொள்றது கூட ஓகே நார்மலாக தானே இருக்குது, கொடூரமாலாம் இல்லையன்ற மாதிரி தான் நினச்சேன். நடுவில் 5வது எபிசோட் தானதுக்கு அப்புறமா சில 18+ சமாச்சாரங்கள் இருக்கும். அதுவும் இந்த கதைக்கு தேவைப்படுற மாதிரி தான் போவாங்க. பட் 18+ சமாச்சாரங்கள் இருக்கும். அந்த ஏரியாவை மட்டும் ஸ்கிப் பண்ணிக்கிறீங்கன்னா ஓகே. மற்றபடி இது ஒரு டீசென்ட் வாட்ச் சீரிஸ், தாராளமாக ட்ரை பண்ணலாம். தமிழ் டப்பிங்லேயே வேறு இருக்குது. ஸோ கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்க. மறக்காம சோடா அப்படி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் திரும்ப வரேன். டாடா பை.